உலகமெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு சிற்றர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சிற்றர் பாலஜா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். நிச்சயமாக உறுதியாக நல்லது நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியாக உறுதியாக அமையும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. உங்கள் அத்தனை பேர் பிரச்சனையும் இந்த நிகழ்ச்சி மூலம் நிச்சயமாக தீர வேண்டும். நல்லது நடக்க வேண்டும். எப்படி இருக்கீங்க? என்னென்ன உங்களுக்கு காரியங்கள் நடக்காம தடையா இருக்கு? கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. இது பொது பலன், எல்லாருக்கும் பொது பலன் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் உங்க தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஐப்பசி மாத பலன்கள். இந்த ஐப்பசி மாத பலன்கள் என்பது இன்னைக்கு மகர ராசிக்கு பார்க்க போறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பெருங்கடலில் பயணிப்பது போன்று. அப்படி அந்த பெருங்கடலில் அவன் வாழ்க்கை பயணிக்கும் பொழுது மிகப்பெரிய சோதனைகள், இயற்கையின் சீற்றங்கள், புயல், வெள்ளம், மழை என்று மிகப்பெரிய சோதனைகள் அந்த பயணத்தில் ஏற்படும். அப்படி அந்த மாதிரி சோதனைகள் ஏற்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வெற்றிகள், அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடியது, தோல்வி அடைவது என்பதெல்லாம் பிரபஞ்சத்தின் பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சாஸ்திரத்தின்படி, பிரபஞ்ச சக்தியின்படி ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறார். அந்த பிரபஞ்ச சக்தியின் கிரகங்களின் வலிமை குறைந்துவிட்டால் தோல்வி அடைகிறார். ஆக புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மன் படைத்த பிரபஞ்ச சக்தியினால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய வெற்றிகள், தோல்விகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதன் நான் தான் என்னுடைய திறமையில் தான் வெற்றி அடைந்தேன் என்று சொல்லக்கூடியது தவறு. எல்லாமே பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் ஏற்படுகின்றது. பிரம்மனின் பிரபஞ்ச சக்தியில் மட்டும்தான் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும். இந்த பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட அனைத்து சக்திகளுமே ஒரு மனிதனுக்கு சாதகமாக அமையும் பொழுது அவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார். எவ்வளவு பெரிய திறமையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அவனுக்கு சாதகமாக இல்லை என்றால், நான் இவ்வளவு திறமையாக இருக்கிறேன், இவ்வளவு பாடுபடுகிறேன், இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கேன், எனக்கு எதுவுமே அடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள். ஆக ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்டது. ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஒருத்தர் போய் ஜாதகத்தை பார்த்தா அவர் ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஐயா, உங்களை ஏதோ கடைசியா உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஒருத்தட்ட போனா செவ்வாய் தோஷம் ஒருத்தர் இருக்குன்றாரு, செவ்வாய் தோஷம் இன்னொருத்தட்ட போனா செவ்வாய் தோஷம் இல்லைங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. எதை நம்புறதுனே தெரியலைங்க. இப்படிப்பட்ட குழப்பத்துல வந்திருக்கோம். அத எத்தனை தோஷம் இருந்துட்டு போது, நடக்க வேண்டியது நடக்கும். பிரம்ம வேத சாஸ்திரத்துப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். தோஷம் இருந்துட்டு போகுது, தோஷம் இருந்துட்டு போகுது, செவ்வாய் தோஷம் இருந்துட்டு போகுது, சர்ப்ப தோஷம் இருந்துட்டு போகுது, கலசர தோஷம் இருந்துட்டு போகுது. எது எப்ப நடக்கும் என்று சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஏன் நிறைய இடத்துல ஜாதகத்தை பார்த்து அழுத்து சலுத்து போய் ரொம்ப வெந்து நொந்து போய் உட்காந்துருக்கும். உங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் மறுக்க முடியாத உண்மை. சொன்னது நடக்கலைன்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பாருங்களே, ஜோசியர் நான் தப்பாருங்க. இதுதாங்க உண்மை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச சக்தியை இந்த நவ கிரகங்களினால் உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் நவ கிரகத்தின் மூலமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகளை, கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷம் கல்யாணம், ஐயா 7-8 வருஷமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருபத்தாங்க 7 வருஷம் போனது. ஒருத்தர் போனா செவ்வாய் தோஷம் இருக்குன்றாரு, ஒருத்தர் போனா செவ்வாய் தோஷம் இல்லைன்றாரு, ஒருத்தர் ஒவ்வொன்றும் சொல்றாங்க.
நாங்களும் என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம். பையனுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றான், அவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல காலத்துல கல்யாணம் முடியணும். இதுக்கெல்லாம் எத்தனையோ இடத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து வேதனைப்பட்டு வந்திருக்குங்கய்யா. ஆக இப்படிப்பட்ட வேதனைக்கு வரக்கூடாது. எந்த பிரச்சனையா ஒரு முறை அப்படி ஜாதகத்தை தூக்கி உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய உறுதியான உத்தரவாதம் தான். என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு நடக்கலையோ ஒரு முறை ஜாதகத்தை அப்படி தூக்கி ஆச்சுன இது இந்த காலத்துல நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அப்படி நடக்கல அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒன்னும் உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்லாட்டி ஜோசியத்தை பார்க்கணும். ஆக அதே போல ஒரு பரிகாரம் என்ற பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான பரிகாரம் ஒன்று உண்டு. அதை முறைப்படி ராகு திசை நடக்கும் போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. அதே போல சனி திசை நடக்கும் போது செவ்வாதோஷம் பரிகாரம் பண்ணக்கூடாது. இப்படி தப்பா பரிகாரம் பண்ணிட்டு நடக்கல. எந்த ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் சரியான முறையில் சரியான பரிகாரத்தை சரியானபடி நிவர்த்தி செய்தால் நடக்காத காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆக நல்ல கவனிங்க. நீங்க எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடக்கல, கண்டிப்பா ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுக்க, கண்டிப்பா அது சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். ஐப்பசி 1 முதல் ஐப்பசி 29 வரை இருக்கக்கூடிய 29 நாட்களுடைய பலன்கள். அப்படிப்பட்ட ஒரு சூரியன் ஒரு ராசிக்கு இன்னொரு ராசியில 30 நாள் இருக்கிறாரு. ஒவ்வொரு ராசியில 30 நாள். இப்ப கன்னி ராசியில 30 நாள் இருந்துட்டு துலா ராசிக்கு 29 நாள் இருக்க வர்றார். அதனுடைய யோக பலன்களை நம்ம பார்க்க போறோம். அப்படி மற்ற கிரகங்களும் மாறுது. சூரியன் மாறும்போது மற்ற கிரக அமைப்புகள் மாறுது. அதை பத்தி தான் ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? மற்ற கிரகங்களும் சூரியனுடைய மாற்றமும் மற்ற கிரகங்களுடைய மாற்றங்களும் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை தரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா சூரியன் 10ஆம் இடத்துக்கு வர்றார். அப்ப சூரியன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசு கிரகம். முதலில் அரசு கிரகம் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, மகர ராசியினுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர், நிரந்தர வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடியவர். ஏன்னா அவர் வரக்கூடிய இடம் 10ஆம் இடம். மகர ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் வர்றார். அதாவது 8ஆம் அதிபதியாக 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடத்திற்கு லாபாதிபதி தான் 8ஆம் இடம். அதை மறந்து, அதாவது 8ஆம் இடத்தை பத்தி அச்சப்பட வேண்டிய அவசியம். ஒரு 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். அதாவது ஒரு 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் தான் 8ஆம் இடம். அப்ப அது லாபஸ்தானத்துக்குரியவன் தொழிலுக்கு லாபஸ்தானத்துக்குரியவன் 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்க தொழில் மிகப்பெரிய அதாவது செய்யற வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, நீங்க ஏற்கனவே செய்திருக்கின்ற தொழில் மந்தமா இருந்தால் இந்த ஐப்பசி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சிறந்த வருமானத்தை முன்னேற்றத்தை உறுதியா இருந்து புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் இதன் மூலம். அடுத்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, வழக்கம் போல 2ஆம் இடத்தில் சனி, மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு, மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு, மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய், மகர ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது, மகர ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் புதன், மகர ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன். இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். முதல்ல சூரியனுடைய மாற்றத்தை அதனுடைய வலிமையை பத்தி பார்த்துட்டோம். கிரக வலிமையை பார்க்கறதுக்கு முன்னாடி சூரியன் மாறுறதா நமக்கு ஐப்பசி மாசம். சூரியன் எந்த ராசிக்கு வராரோ அது ஐப்பசி மாசம். அதான் துலா ராசியில வர்றது ஐப்பசி மாசம். அதனுடைய யோகத்தை முதல்ல பார்த்துட்டோம் மகர ராசிக்கு. இப்ப கிரக மாற்றங்கள் இருக்கு. என்னென்ன கிரகங்கள் மாறுதுன்னு முதல்ல பார்ப்போம். ஐப்பசி 6ஆம் தேதி கடகத்துல மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்துக்கு மாறுறார். இப்ப மகரத்துக்கு அது 7ஆம் இடம். இப்ப மகரத்துக்கு 4-11க்குரியவர் 7ஆம் இடத்தில் வந்தால் அது நீச வர்க்கோத்தமம் உச்ச பலனை செய்யும். 4-11 இடம் மனைவி, கணவன், அந்த மனைவிக்கு சொத்து கிடைக்கும்,
கணவனாக இருந்தால் மனைவிக்கு சொத்து கிடைக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு சொத்து கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, பயணம், நீண்ட தூர பயணத்தின் மூலம் வேலை வாய்ப்பு, வருமானம், நீண்ட தூர பயணத்தின் மூலம் மிகப்பெரிய யோகத்தை, சொத்துக்களை கூட சில பேர் பயணம் பண்ணி அடையக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு சொத்து கிடைக்கும், ரொம்ப தூரத்தில் ஒரு சொத்து கிடைக்கும். அந்த சொத்தை அடையிறதுக்கு பயணம் பண்ணி அந்த பிரச்சனை முடிக்கிறதுக்காக மிகப்பெரிய வெற்றியோடு திரும்புவாங்க. அந்த பயணத்தின் மூலம் அந்த பயணத்தின் மூலம் அந்த சொத்தை நல்லபடியா முடிச்சு வருமானம், காசு பணம் அப்படி மூட்டை முடிச்சோடு தான் வரணும். அதே போல செய்கின்ற தொழில்களில் நல்ல ஒரு முன்னேற்றம், சினிமா துறை இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் சரி, தங்கத் தொழில் இருந்தாலும் சரி, ஆடை ஆவணம் சம்பந்தப்பட்டாலும் சரி, மளிகை கடை வியாபாரமாக இருந்தாலும் சரி, பர்னிச்சர் கடைகளாக இருந்தாலும் சரி, மருந்து கெமிக்கல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா தொழிலையும் மகர ராசிக்காரவங்க இருப்பாங்க. அவங்களும் இருப்பாங்க. முக்கியமாக சினிமா துறை, கலைத்துறை சார்ந்த எல்லா தொழிலும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. சரி, இப்போ மகர ராசி அடுத்த மாட்டம் ஐப்பசி 8ஆம் தேதி, விருச்சிக ராசியில் புதன் மாறுறார். ஐப்பசி 8 விருச்சிக ராசியில புதன் மாறுறார். இந்த புதன் மாறும்போது மகரத்துக்கு நல்ல கவனிங்க, 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துக்கு வரும்போது மகர ராசிக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்கும் போதுன்னு அர்த்தம். தலைமை ஏற்கும் பதவி, ஒரு அரசாங்க உத்தியோகமோ ஒரு தனியார் உத்தியோகத்திலே இருக்கீங்கன்னா ஒரு முக்கியமான பதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த பதவி கிடைக்கும் போது மகர ராசிக்கு, என தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த புதன் மாறுறது. மகர ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்திற்கு வரும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம், தலைமை ஏற்கும் யோகம், புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய யோகம், பேர் புகழ், பெயரும் புகழும் பதவியும் கொட்டி தருகின்ற யோகம். இது ஐப்பசி 8. அடுத்து ஐப்பசி 22. இந்த ஐப்பசி 22ல சுக்கிரன் தனுசு ராசிக்கு உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். 12ஆம் இடத்துல இருந்து அந்த 12ஆம் அதிபதியான குரு ரிஷப ராசியில பரிவர்த்தனை யோகமா இருக்கார். குருவின் வீட்டில் 12ஆம் இடம், உங்களுக்கு மகர ராசிக்கு 12ஆம் இடமான தனுசு ராசியில குருவின் வீட்டில் சுக்கிரனும், மகர ராசிக்கு 5ஆம் இடம் ரிஷப ராசி சுக்கிரன் இடமான அந்த இடத்தில் குருவும் பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லக்கூடியது. சுக்கிரன் வீட்டில் குருவும், குருவின் வீட்டில் சுக்கிரன், பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி, சொத்து பரிவர்த்தனை, வியாபார பரிவர்த்தனை, காசு பணம் பரிவர்த்தனை, பொன்பொருள் பரிவர்த்தனை என்று சொல்லக்கூடிய வியாபாரம், வருமானம், முன்னேற்றங்கள் அத்தனை மிக சிறப்பு வருகின்ற பரிவர்த்தனை யோகமாக சிறந்த யோகத்தையும், சிறந்த செல்வத்தையும், சிறந்த தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, சிறந்த பதவி முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதாவது இந்த வேலை வாய்ப்பு, இந்த பதவி எனக்கு வாங்கி கொடுத்து, எனக்கு அந்த வேலை முடியணும், முடிச்சா உனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்ற வேலையெல்லாம் நடக்கும். அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி தரும். சரி, இத்தனை சிறப்பு விஷயங்கள் மகர ராசிக்கு உண்டு. இப்போ மகர ராசி சொல்லப்படுகின்ற இந்த பலன்கள் நிச்சயமாக நடக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சரியா நடக்கலை, நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, எனக்கு சரியா நடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள், இதுக்காக ஜாதகத்தை எங்கெங்கயோ பார்த்துட்டோம், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஜோதிடம் என்பது நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா முதல்ல இதைத்தான் சொல்றேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்ம வேதத்தால், இறைவனால் உருவாக்கப்பட்டது, மனுஷன் எழுதுனதுல. ஆக உங்களுக்கு சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒண்ணு நல்லா கிடையாது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பா இருக்கும், இல்லாட்டி நான் தப்பா இருக்கணும். இந்த 2 தப்பு தாங்க. இந்த 2 தான், இந்த 2 பாயிண்ட் தான். ஒண்ணு உங்க நோட்டு தப்பா இருக்கணும், இல்லாட்டி உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், நான் தப்பா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அந்த தவறு வரக்கூடாது. கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் குழந்தை இல்லை, அரசு வேலைக்கு எத்தனை வருஷம் முயற்சி பண்ணி கிடைக்காம இருக்கு, கொடுத்த பணம் நிறைய இடத்துல காசு கொடுத்து ஏமாந்துட்டோம், வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, வியாபாரம் சரியா ஆக மாட்டேங்குது, தொழில் மந்தமா இருக்கு, என்ன செய்யறதுனே தெரியல, என்ன தொழில் பார்க்கறதுன்னு தெரியல,
எங்களுக்கு இதெல்லாம் சரியாகுமா? குடும்பத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரே பிரச்சனையா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு. வீட்டுல என்னென்னமோ செய்வின கோளாறுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்ப சரியாகும்? நாங்கள் பார்த்து பார்த்து அழுத்து போயிட்டோங்க. என்னங்க ஜாதகம் ஜோசியம் பார்த்து இன்னைக்கு நம்பிக்கையே இல்லாம ஆயிப்போச்சு. அவரும் தெய்வ நம்பிக்கையோடு எல்லாம் செஞ்சோம். ஒன்றும் என்னென்னமோ பரிகாரம்லாம் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. இப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடியதுதான், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.